கள்ளச்சாராயம் விற்பவர்கள் யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி விவாதிக்க கோரி பேரவையில் அதிமுக அமளி. சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் முழக்கமிட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு. பேரவையில் அதிமுகவினர் பேசியது அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கம். மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இதுபோல் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை. கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க கோரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் நேரத்தை எடுத்துக் கொள்வது சரியல்ல. அதிமுகவினரின் அமளி தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு எதிர்ப்பு. 2 பாக்கெட் சாராயம் குடித்த 2 மணி நேரத்தில் கண் பார்வை மங்கியது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்ட செல்வராஜ் நியூஸ் 18க்கு வாக்குமூலம். அப்புறமா இறங்க சரி கண் பார்வை பாண்டிச்சேரியில அப்புறம் ஒண்ணு ரிட்டர்ன் வந்துட்டேன். எவ்வளவு குடிச்சு எவ்வளவு நேரத்துல இது குடிச்சு 2 மணி நேரத்துல எவ்வளவு பேக்கெட் குடிச்சிங்க? 2 பேக்கெட் தான். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 55ஆக அதிகரிப்பு. சிகிச்சை பெற்றபோது மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்றவர் வீட்டில் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்த கந்தன் என்பவர் பேசிய கடைசி வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குடிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணது உங்களுக்கு? ஒண்ணுமே புரியலையா? உயிர் பலிகளுக்கு பின்னும் வீட்டில் இருந்த கடைசி 2 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை குடித்ததால் உயிருக்கு போராடும் இளைஞர். ஜூன் 24 நடைபெற இருந்த திமுகவின் நீட் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மாணவர் அணி அறிவிப்பு. அறிவியல் பாடங்களுக்கான உதவி பேராசிரியர் பணி தகுதி தேர்வான CSIR நெட் தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வுக்கான உபகரணங்களை கொண்டு செல்வதில் சிக்கல் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கு வழிவகை செய்யும் புதிய சட்டம் அமல். இனி முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை, 1 கோடி அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் தாய் தம்பியை கொலை செய்துவிட்டு கடற்கரையில் பதுங்கியிருந்தவர் கைது. 14 அரியர்கள் வைத்திருந்தது வீட்டில் தெரிந்த நிலையில் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல். சென்னையில் 40 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கைவண்ணம் சதுக்கம். 10 கோடி ரூபாயில் கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடமும் அமைக்கவும் திட்டம் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. நீலகிரி மற்றும் கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கோட் படத்தில் நடிகர் விஜய் பாடியுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. பிறந்த நாளை ஒட்டி கோட் பர்த்டே ஷாட்ஸ் வெளியீடு. T20 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 சுற்றில் 7 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. குவிண்டன் டிகாக்கின் அரை சதத்தால் அசத்தல் வெற்றி.
சென்னையில் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 53,560 ரூபாயை எட்டிய ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 2,000 ரூபாய் குறைந்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகருக்குட்பட்ட கருணாபுரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி பலர் அருந்தினர். இதில் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட 185 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அதில் பலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 47 பேரில் 16 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் நேற்றிரவு ரவி என்பவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிலிருந்து தப்பி சென்ற சுப்பிரமணி என்பவரும் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 55ஆக அதிகரித்தது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 82 பேர், புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர், சேலம் அரசு மருத்துவமனையில் 30 பேர், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இடத்திற்கு நேரில் சென்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியுள்ளது. அடர்ந்த வனத்திற்குள் நடந்த நியூஸ் 18 தமிழ்நாடு கள ஆய்வின் விவரங்களை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கல்வராயன் மலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட கள்ளச்சாராயம் காரணமாக இருந்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து கல்வராயன் மலைப்பகுதியை நோக்கி கள ஆய்வுக்காக புறப்பட்டது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்திக்குழு. மலை கிராமம் ஒன்றை அடைந்த செய்தியாளர் குழுவினர் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது குறித்து அங்குள்ள மக்களிடம் விசாரித்த போது ஓடை உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளுக்கு அருகில் காய்ச்சுவார்கள் என்ற தகவல் கிடைத்தது. அருவி பக்கம் இல்லாம கீழே கொஞ்சம் லாங்கில தான் காய்ச்சுவாங்கண்ணா. தண்ணி வாரமா தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஓட வரும். அந்த மாதிரி இந்த ஆத்து வாரமே தான் போட்டிருப்பானு. போவாத இடமா இருக்கும். போவாத இடமா இருக்கும். நாமளே போவாத இடமா. இதையடுத்து மலையும் காடும் பின்னி பிணைந்துள்ள கல்வராயன் மலைப்பகுதிகளில் சில இடங்களில் ஒத்தையடி பாதையிலும் பல இடங்களில் பாதையே இல்லாத வனத்திலும் நுழைந்து சென்றது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் குழு. கிராமப்பகுதியில் இருந்து அடர்ந்த வனத்திற்குள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற செய்தியாளர் குழு குன்றுகள் சூழ்ந்து நடுவில் அழகான அருவி கொட்டும் ஒரு இடத்தை அடைந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத, மக்கள் யாரும் எளிதில் செல்லாத அந்த இடத்தில் ஆய்வு செய்தபோது கள்ளச்சாராயம் காய்ச்சியிருப்பது அம்பலமானது. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான அடுப்பு போன்ற அமைப்பு, நெருப்பு மூட்டப்பட்ட இடங்களில் சாம்பல், சிதறி கிடந்த கடுக்காய்கள், பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் போன்ற தடயங்கள் அந்த இடத்தில் இருந்தன. இங்கு கள்ளச்சாராயத்தை காய்ச்சும் கும்பல் மலை கிராமங்களில் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்வதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். சில கிராமங்களில் கள்ளச்சாராய கடை அமைக்க ஊர் தலைவர்கள் முன்னிலையில் ஏலம் விடப்படுகிறது என்ற அதிர்ச்சி தகவலும் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. இப்போ ஒரு 200 குடி இருக்குதா, அந்த 200 குடியில் என்ன பண்ணுவாங்க, சரி காய்ச்சிடுவாங்க, விற்கிறவங்க விற்றுக்கலாம் அப்படின்னு அறிவிப்பாங்க. ஊரில் பெரிய மனுஷன் ஊருக்கு ஒரு 10 சேர்த்துமா திருவிழாவுக்கு அப்படின்னு பண்ணுவாங்க. கள்ளச்சாராயத்தை தடுப்பதுடன் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மலை கிராம மக்களிடம்
விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வனத்துறையினரின் கட்டுப்பாட்டால் விளைநிலங்கள் குறைந்து விட்டதாகவும் போதிய வருவாய் இல்லாத மலை கிராம மக்களை சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சும் வேலைக்கு பயன்படுத்துவதாகவும் அப்பகுதியினர் கூறுகின்றனர். கடுக்காய் பிரதானமா அங்க மலையில விளையக்கூடியது. கடுக்காய்கள் உபரியா சிதறி கீழே கிடக்குது. அந்த கடுக்காய்களை பயன்படுத்தி அங்க உள்ள மக்களுக்கு கடுக்காய் தொழிற்சாலைகள் அமைச்சு கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க. அப்ப அந்த இருக்க மக்களுடைய வாழ்வாரத்துக்கு வழிவகையா இருக்கு. நாங்க கோரிக்கை கூட கேட்டுட்டு இருக்கோம். மேலும் மதுவிலக்கு காவல்துறை அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருப்பதால் கண்காணிப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் மலைப்பகுதியில் நிரந்தரமாக மதுவிலக்கு காவல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதும் கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கோகுல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை சேர்ந்த 33 வயது மணிகண்டன் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையில் அவரின் 2 குடும்பங்களும் குழந்தைகளும் நிற்கதியாய் நிற்கின்றன. கள்ளச்சாராயத்தால் தங்களை போன்று இனி எந்த ஒரு குடும்பமும் அழிந்துவிடக்கூடாது என்ற கர்ப்பிணியின் கதறல் காண்போரை கலங்க வைத்துள்ளது. இதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஐயா? எவ்வளவு பேரோட வாத்தாலி அறுத்து வச்சு எவ்வளவு பேர் இப்ப புதா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னையா பதில் என்னையா இருக்கு? இதுல குடிக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் என்னையா கிடைக்குது? விற்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா? அதே மாதிரி மெத்தவங்க பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. கள்ளச்சாராயத்துக்கு கணவனை பறிகொடுத்த இந்த கர்ப்பிணியின் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. உயிரை பேடிச்சுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. தாவர வயசு இல்லையா புருஷா? ஒண்ணு விட்டுட்டு பேடிச்சு, என்னை பேடிச்சு விட்டுட்டு பேடிச்சு, வாழ்க்கை எங்களுக்கு அழிஞ்சு போச்சியா. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை சேர்ந்தவர் 33 வயதான மணிகண்டன். சிமெண்ட் ஆலை ஒன்றில் பணியாற்றி வந்த மணிகண்டன் 20 நாட்களுக்கு மேலாக மூட்டை தூக்கும் பணிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. கருணாபுரத்தில் சாராயம் விற்று வந்த கண்ணுக்குட்டிக்கு மணிகண்டன் தொடர் வாடிக்கையாளராக இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கம் போல் கடந்த 18ஆம் தேதி கண்ணுக்குட்டியிடம் சாராயம் வாங்கி குடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்து தூங்கியுள்ளார் மணிகண்டன். அதிகாலையில் கள்ளச்சாராயம் தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியதும் வலியால் துடித்த மணிகண்டனை அவரது மனைவி ராதா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். ஐஸோட ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நான் ஜில்லுன்னு இருக்கேன் நின்றுட்டு காலை நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் இருக்க உடம்பு கொஞ்சம் லேசா நெஞ்சு பக்கம்லாம் சூடா இருந்தது மாதிரி இருந்துச்சு. நம்ம புருஷனுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு நான் நினைச்சேன். நம்ம புருஷனுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன். விழுப்புரம் மருத்துவமனை மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் கணவனை காப்பாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்த ராதாவுக்கு பேரிடியானது மணிகண்டனின் மரணச் செய்தி. எனக்கு தெரியாதுயா. நான் எதிர்படுத்த பாட்டாவை பாரு, அவர் எப்படி படுத்திருக்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியலையா. உள்ள கொண்டு போய் பார்த்தாங்க. டாக்டர் எல்லாருமே முடியாது, எல்லா டாக்டருமே முடியாது. என்னாச்சுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இதய துடிப்பு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொன்ன. இதய துடிப்பே இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதய துடிப்பு இல்லன்னு சொன்னாங்க. மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் ராதாவை 2வதாக திருமணம் செய்துள்ளார். மணிகண்டன் ராதா தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளனர். கருவிலேயே தந்தையை இழந்துள்ளது ராதாவின் வயிற்றில் இருக்கும் மற்றொரு குழந்தை. மணிகண்டனின் வருமானம் ஒன்று மட்டுமே ஆதாரம் என்ற நிலையில் அவரின் அகால மரணத்தால் 2 குடும்பங்கள் தற்போது நிர்கதியாகி உள்ளன. என்னதான் ஃபோன் சொன்னான்ட்டு அவங்க அப்பா செத்துட்டான்னு என்னடா கேட்டப்ப சாரியத்தில் கரண்ட் ஆனா சொன்னான். அப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி அம்மா கூட்டு வந்தாங்க எல்லாரும் சேர்த்துட்டு. நேற்று வந்த பிறகு தெரிஞ்சது உண்மையை சேர்த்துட்டாங்கன்னு. கள்ளச்சாராயத்தால் பறிபோனது என்னமோ ஒரு உயிர் என்றாலும் அதன் பாரத்தை வாழ்நாள் முழுவதும் தோளில் சுமக்க போகும் இந்த 2 குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பாலவேல்.